சேரனுக்கு கல்யாணம் பண்ணுற கதையை ஜவ்வா இழுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது சேரனுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கலை கார்த்திகா கூட. ஆனால் சேரன் வந்து அஸ் யூஷுவல் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி இருந்துட்டார். இப்போ சோழன் வந்து நிலா கிட்ட கட்டுக்கதை விட்டுருந்தார் இல்லையா, நான் வந்து ட்ராவல்ஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் தெரிய வருது. இது என்றைக்கோ அவர் சொல்லியிருக்க வேண்டியது, பில்டப் கொடுத்து இதெல்லாம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது, எரிச்சலாகவும் இருக்குது. சரி, இதுக்கப்புறமாவது சேரனுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் இந்த கார்த்திகா பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, வீட்டிலையே அவங்கள லாக் பண்ணி வச்சதுனால வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. இப்போது கார்த்திகாவுக்கு கல்யாண நாள் வந்து வந்துடுது. இப்போது சேரனுக்கு அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து கார்த்திகா கல்யாணம் அன்னைக்கு நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் சேரன் என்ன சொல்லிடுறாருனா, நான் மாப்பிள்ளை கோலத்தில் கூட வந்து நின்றுட்டேன், இதுக்கு மேலே என்னை என்னப்பா பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நடேசனுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருப்போம், அதுக்கப்புறம் கூட பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கார்த்திகாவுக்கு கல்யாண நாள் வந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, நான் கண்டிப்பாக வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்க சேரனோட வாழ்க்கையும் கெடுத்துக்கவே கூடாது. இவங்க தான் தேவையில்லாமல் சேரன்கிட்ட பேசி அவங்களையும் இது பண்ணிட்டாங்க. இந்த நிலா தான் கார்த்திகோட பேச்சை கேட்டு சேரனை வந்து ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும், நம்ம இல்லைன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அம்மா சாப்பிட்ணுன்னு நினச்ச மாத்திரையை நம்ம சாப்பிடலாம் கல்யாணத்தன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க மாத்திரை சாப்பிட்டு இந்த கல்யாணம் நின்றது. ஸோ இப்படித்தான் கார்த்திகாவோட கல்யாணத்தையும் நிறுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.